வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில் ஒரு தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக ஏற்றுக் கொடுத்த அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம், குருவணக்கம், ஞானகானம், காயகல்பம் என அனைத்து நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக ஏற்றிக் கொடுத்த அனைத்து இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்று புனிதமான குரு தினம். மாலையிலே ஒரு தெய்வீக சிந்தனையை நமக்கு வழங்குவதற்காக நமது ஞான ரிஷி எஸ். ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். மனிதன் இயற்கையினுடைய உச்சகட்டம், இதுதான் தலைப்பு. மகரிஷி அவர்கள் முதல் கொண்டு பல மகான்களும் சொன்ன கூற்று, இந்த இயற்கையினுடைய உச்சகட்ட தன்மாற்றம் மனிதன். அதைய நாம புரிந்து கொள்ளாததால் தான் இன்னைக்கு வாழ்க்கையில பல சிக்கல்கள், துன்பங்கள், நம்மை பற்றிய நமக்கு ஒரு பொறுப்பு ஏற்படாத தன்மை என்றெல்லாம் பல்வேறு விதமான சிக்கல்களாக அது மலர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்ப அதை உணர்த்தக்கூடிய ஒரு தெய்வீக சிந்தனையை ஐயா அவங்க நமக்கு இன்னைக்கு வழங்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களை இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதனை மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு நீண்ட காலம் பயணித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய இருபால் மெய் உணர்வாளர்கள் அனைவருக்கும், அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இப்பதான் சொல்றாரு. ஆனா ஆழமான ஒரு தலைப்பு, சிந்திக்க வேண்டிய தலைப்பு. இயற்கை தோற்றத்திலேயே உச்சக்கட்டம் மனித தோற்றம், அதுல இயங்கக்கூடிய மனித மனம்தான் உச்சம். அது நிறைய ரகசியங்கள் இருக்கு. அதுதான் அந்த காலத்திலிருந்து சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் உன்னையே நீ அறிவாய். ஏன்னா இயற்கையுள்ள முழு ரகசியமும் மனித மனதுல இருக்கு. அப்போ அதை பற்றி நாம அவசியம் ஆழமாக சிந்திக்கணும், புரிந்து கொள்ளணும். அவர்கள் கூறியது போல இந்த உடல் ஏதோ உடல் அல்ல. இதனுடைய அற்புதங்களை தெரியும் போது இந்த உடலை நாம எப்படி பூஜை செய்யணும். அத அடிக்கடி என்ன சொல்லுவேன், திருமேனி ஆராதனை. இது உடல் அல்ல, திருமேனி. திருமேனி ஆராதனை. இந்த உடலை நம்ம டெய்லி ஆராதிக்கணும். கோயில்ல அந்த சிலைக்கு என்னெல்லாம் செய்யறாங்க பாரு. ஒரு கல்லால் செய்யப்பட்ட சிலை, ஆனா அது கோயிலினுடைய மையத்தில் உட்காரும் போது மூர்த்தி. அந்த கல்லால் ஆன அந்த ஒன்றுக்கு மூர்த்தியாகி அது சிவலிங்கமா இருக்கலாம்.
முருகனா இருக்கலாம். அதுக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை, எவ்வளவு செலவு பண்ணி அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அது எல்லாவற்றை விடையும் அந்த கல்லுல இறைவன் இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். சிவலிங்கத்துல சிவம் இருக்கு. அந்த முருகன் சிலையில சிவமும் இருக்கு, சக்தியும் இருக்கு, முருகனும் இருக்கு. இல்லை சொல்லல. ஆனால் அதை விடவும் சிறப்பான ஒரு தோற்றம் மனித உடல். மனிதன் தான் அந்த கோயில் சிலையை கூட செதுக்கி இருக்கிறான். அவன் தான் அர்ச்சனை பலைகள் செய்து அது சக்தியை ஊட்டுறான் இல்லையா? எவ்வளவு அந்த உருவாக்கம் என்று சொல்லுவாங்க. மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்து உரு ஏற்றுறது. அந்த உருக்கு, அந்த உருவத்திற்கு சக்தியை ஏற்றுவது. யார் சக்தியை ஏற்றி கொடுக்காங்க? மனிதன். அப்போ மனிதனுடைய சக்தி அதிகமா, அந்த கல்லுல இருக்கிற சக்தி அதிகமா? மனிதனுடைய மனோசக்திக்கு இணை எதுவுமே இயற்கையில் இல்லை. என்ன சொன்னா இறைவனுடைய முழு சக்தியும் முழு தன்மையும் வெளிப்பட சாத்தியமாக உள்ள ஒரே தோற்றம் மனித மனம். அதை பற்றிலாம் நாம ஆழமா சிந்திக்கணும். மகிழ்ச்சி ரொம்ப அவரோட நிகர் யாருமே இல்லை. அந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்க. பொதுவா இப்ப அவர் சொன்னார் இறைமதன் தோற்றங்கள், அது உச்சம் மனிதன். இப்போ நாம பார்ப்போம். நாம அறிந்த தோற்றங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பூமி, அது பஞ்சபூதங்கள், ஜீவ இனங்கள், மரம் தொட்டு மனிதன் வரைக்கும் ஜீவ இனங்கள், பெரிதும் சிறிதுமாக, இயக்கத்துல வேறுபாடு, தோற்றத்தில் வேறுபாடு, தன்மையை வெளிப்படுத்துவதில் வேறுபாடு என்று பல விதமா பூமியில பார்க்கிறோம். அப்படி ஆகாயத்துல பார்த்தோம்னா சந்திரன், சூரியன், இன்னும் புதன், நவகிரகங்கள், தொலைவில் நட்சத்திர கூட்டங்கள், மொத்தத்துல முழு பிரபஞ்சம். ஆதி நிலை என்பது சுத்த வெளி சிவம். உங்களுக்கு தெரியும். அது அடக்கமுற்றிருந்த முக்கியமா அறிவும் ஆற்றலும் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் சக்தி இயக்கமா வெளிப்படுது. அது வீண் அல்லது பரமானு. அந்த சக்தியெல்லாம் திடீர் பெற்று பஞ்சபூத வடிவங்களை எடுக்குது. ஒரே நாள் அல்ல, எத்தனையோ கோடி கோடி வருஷம் கொண்டு அந்த தரமாற்ற நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. தன் தரத்துல மாறுது. இந்த தரத்தை மாற்றுவதற்கு அடிப்படை விதி என்னன்னு கேட்டீங்கன்னா சூழ்ந்தழுத்து மாற்று. என்ன சொன்னா இறையின் ஆற்றல் முதல் பண்பு சூழ்ந்தழுத்து மாற்று. அப்புறம் இயங்கும் ஆற்றல், சுழலும் ஆற்றல், விரியும் ஆற்றல் போயிட்டே இருக்கு. ஆற்றல் நம்ம பல வகைப்படுத்தலாம். அடக்கமா இருக்கிற ஆற்றல் ஸ்டாட்டிக் எனர்ஜி ஆர் இன்ஹரண்ட் எனர்ஜி. சக்தியை சொல்றோம், அடக்கமா இருக்கு. எழுச்சி பெற்று இயக்கமா இருக்கு. இது எல்லாவற்றிற்கும் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இறைவெளியினுடைய சூழ்ந்தழுத்து மாற்றம். அந்த ஒன்றை வைத்துக் கொண்டே அணு முதலாய் அண்டகோடி அனைத்துமாகி தானே அந்த சிவமே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றாலால் தன்னில் தானாய் தான் அதுவாய். அதுவாய்னா நம்ம பார்க்கறதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல என்ன பார்க்கிறோம், சூரிய குடும்பத்துல என்ன பார்க்கிறோம், நமது பூமியில என்ன பார்க்கிறோம், அனைத்தும் அழுத்தமெனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அந்த கோடிகள் அனைத்துமாகி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகைவகையான் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வருவரை நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். ஒரு பாடல மொத்தத்தையும் சுருக்கிட்டார். அன்பர்களே, இப்ப எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு மலர்னு எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரு ரோஜான்னு இருக்கு. இந்த இருக்கிற ரோஜாங்கிற மலர் நேரடியாக ஆகாசத்துல இருந்து குதிச்சு வரல. அந்த வடிவம், நிறம், தன்மை அது எடுப்பதற்கு எவ்வளோ லட்சம் வருஷத்தை கொண்டு
அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மலரா ஒரு தோட்டத்தில் இருந்தது. அதுக்கு மேல விழக்கூடிய பதிவுகள், எதுல இருந்து வர பதிவுகள்? பஞ்சபூதங்களிலிருந்து, கோள்களிலிருந்து, பிரபஞ்ச காந்த அலையிலிருந்து வரக்கூடிய பலவிதமான அலைகள் அதுல விழுந்து 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 அதனுடைய தரத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுது. கடைசியில ரோஜான்னு ஒரு மலர் வந்து சேரும். அப்போ ஒரு மலர், சிறு மலர் வருவதற்கே எத்தனை பதிவுகள் எல்லாம் வேணும். அப்படியே புழு பூச்சியை பாருங்க. புழு, கொஞ்சம் புழுவை கற்பனை பண்ணுங்க. அதுக்கு முது எலும்பு இல்லை, அதுக்கு தோல் இருக்கு, நாக்கு இருக்கு, மூக்கு கண்ணு காது இல்லை, அது வாழுது புழு. அது மாதிரி ஊர்வனை, கொஞ்சம் பெரிய ஊர்வனை, அதுக்கு மூக்கு வந்துடுது. அப்புறம் இன்னும் அடுத்த 4 அறிவு கண் வந்துடுது, 5 அறிவு காது வந்துடுது. விலங்குகள்னு சொல்றோம். விலங்குல மிக பெருசு யானை. கொஞ்சம் யானை கற்பனை பண்ணுங்க, எவ்வளவு பெரிய உடல், அது எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும். அப்ப அதை சிறுபானம் பண்ணுங்க, அது எவ்வளவு பெரிய வயிறு வேணும். அது போடுற மலத்தை பார்த்துருக்கீங்களா, எவ்வளவு பெருசா இருக்கும். அப்போ அதனுடைய தந்தம், துதிக்கை, அதனுடைய தோற்றம், இயக்கம் எல்லாம் அற்புதம். ஆனால் கடைசியா வந்த தோற்றம் மனித தோற்றம். நீங்க நம்முடைய தோற்றத்தை பார்க்கணும். பார்க்கும்போது புறத்தோற்றம் தான் தெரியுது. கை, காது, தோல், கண்ணு, மூக்கு, காதெல்லாம் தெரியுது. இது புறத்தோற்றம். புற உறுப்புகள், கை, காலு, கண்ணெல்லாம் உறுப்புகள், புற உறுப்புகள், புறத்தோற்றம். கொஞ்சம் உள்ள போடிக்கிட்டு சரியும். இங்க எந்தெந்த பொருளை, உறுப்புகளை எப்படி பேக் பண்ணி வச்சிருக்கு தெரியுமா? குறிப்பா கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் இந்த முண்டம்னு சொல்றோமே, இந்த பகுதியில என்னெல்லாம் இருக்கு, ஹார்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பா பேக் பண்ணி வச்சிருக்கு, எப்படி பம்ப் பண்ணுது. லங்ஸ், லங்ஸை சுத்தில என்னது இருக்கு பாருங்க, போன், பாதுகாப்பா இருக்கு. அப்புறம் உள்ளுக்கு பாத்தீங்கன்னா இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், அங்க கல்லீரல், மண்ணீரல், கணையம், பித்தம், சோ மெனி திங்ஸ், கிட்னி. அப்போ இந்த உடல் தோற்றத்துல அமைப்பு, இந்த ஒரு விரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஜாயிண்ட் இருக்கு? 1 2 3 ஜாயிண்ட். இப்படி இருந்தாதான் அந்த விரல் இப்படி அசைச்சு ஒரு பொருளை எடுக்க முடியும். சோ இந்த தோற்றம் சீரா இயங்குவதற்கு இந்த புற உறுப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு? நடக்கணும், நிக்கிறோம், 80 கிலோ கீழே விடக்கூடாது, பேலன்ஸ் பண்ணி அந்த கால் அமையணும். இதெல்லாம் வடிவு. வடிவுன்னு சொன்னா ஒரு அந்த ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க, ஒரு ஹை ஆர்கிடெக்சர் இந்த உடம்பு. நிறைய சொல்லலாம், இருக்கட்டும் சுருக்கமா. அப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா என்ன வேலை நடக்குது, செரிமானம் ஆகுது, என்ன மூச்சு எடுக்கிறோம், காற்று, பிராணன் வேணும். அப்ப இதெல்லாம் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். வேணா மருத்துவ விஞ்ஞானிகள் ஓரளவுக்கு கணக்கு போட்டு இந்த என்சைமை இது இவ்வளவுதான் சுரக்கும், இன்சுலின் இப்படிதான் சுரக்கும், அது இப்படி சுரக்கலைன்னா என்ன வரும், அப்படிலாம் பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் பேச முடியாது. ஆனா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தோம்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த தோற்றமும் இயக்கமும் விளைவும் இங்க அமைஞ்சிருக்கு. மட்டுமா, 5 புலன்களை கொண்டு இயற்கையை நல்ல அறிந்து வச்சிருக்கு. விலங்குக்கும் தெரியும், ஏன்னா விலங்குக்கு 5 அறிவு இருக்கு, 5 புலன் இருக்கு. ஆனால் அதுக்கு சிந்திக்கிற அறிவு, மனிதனை போல சிந்திக்கிற, உருமாற்றுகிற, இயற்கை வளத்தை வாழ்வின் வளங்களாக மாற்றக்கூடிய அந்த உருமாற்றத்திற்குரிய சிந்தனை அறிவு விலங்குக்கு இல்லை. அப்ப மனிதனுடைய சிறப்பு என்ன? இப்போ 6வது அறிவாக எழுச்சி பெற்று சிந்திக்கிற அறிவு மனுஷன் இருக்கு. இந்த சிந்திக்கும் அறிவை கொண்டுதான் அது கடைசியா விஞ்ஞான அறிவா வளருது. ஆரம்பத்துல விவசாயம், பொருளீட்டல், பொருள் ஆதாரம், பிறகு அதை காப்பதற்கு வேண்டி அரசியல் கண்டுபிடிக்கிறோம். அவருடைய சிந்தனையின் மூலமா எப்படி எப்படி இதை பாதுகாக்க. ஏன்னா மக்கள் அந்த காலத்துல குழுவா அங்கங்கே வாழ்ந்தாங்க, ஆற்றங்கரையில, மலை பிரதேசத்துல. அப்போ அவன் விவசாயம் பண்ணி அந்த பொருளை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். பக்கத்து ஊருக்காரன் சண்டைக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிடுவான். அப்ப அரசாங்கத்தை உருவாக்குறாங்க.
பாலிடிக்ஸ். பிறகு எல்லாம் பண்ணி பொழுது போகணுங்கிறதுக்காக கலை இலக்கியத்தை கண்டுபிடிச்சான். அது ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருந்தது. தெருக்கூத்துல ஆரம்பிச்சு சினிமாங்கிற கூத்துக்கு வந்து இப்ப கையிலேயே செயல்படுற கூத்து நடந்துட்டு இருக்கு. கலை இலக்கியம் தவிர்க்க முடியாது, மனிதனுக்கு வேணும், பொழுது போகணும். அப்புறம் ஆங்காங்கே ஒரு எத்தனையோ கோடியில ஒரு விஞ்ஞானி, அந்த விஞ்ஞானினா விஞ்ஞான அறிவு அளவுக்கு சிந்திக்கிற வல்லமை பதிவு கொண்ட மனிதன் தோன்றான். அவருடைய சிந்தனையில இருந்து வந்ததுதான் மின்சாரத்தை கண்டுபிடிச்ச பிறகு கிட்டத்தட்ட இந்த 250 ஆண்டுக்கு உள்ளாக அபரீதமான தரமாற்றம். வாழ்க்கையில வாழ்க்கை தரம் அப்படி ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். செல்போன் இல்லை, டிவி கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஒரு மாதிரி வீட்டுல மிக்சி கிரைண்டர் கிடையாது. உங்களை கொஞ்சம் வயசான எனக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் 4 வயசு 5 வயசு இருக்கும்போது வீட்டுல மின்சாரம் இல்லை, விளக்கு வெளிச்சத்துலதான் படிக்கணும். நைட் ஆனா ஏதோ ஒன்று 2-3 விளக்கு வச்சிருப்பாங்க. இப்போ அப்ப இத்தகைய ஒரு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு காரணம் மனித சிந்தனையில் எழுந்த விஞ்ஞான அறிவு மட்டுமா? இங்க இருந்து ராக்கெட்ல எங்கெங்கயோ போறோம். பிரபஞ்சத்தை கணக்கு போடக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அப்ப மனித தோற்றம் என்பது வெறும் தோற்றம் அல்ல, அதுல இருக்கக்கூடிய மூளை, சிந்தனை வளமிக்க மூளை, அதை கொண்டு என்னென்னமோ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. இயற்கையில நிறைய ரகசியங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயற்கை ரகசியம் தான், அது விஞ்ஞானம் எவ்வளவோ ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு. அது ஒண்ணு, இயற்கையில கால தூரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வந்துருச்சு. நோ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஆனா நீங்க முற்கால விஞ்ஞானத்தை பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோ, சர் ஐசக் நியூட்டன், ஹாக்கிங்ஸ், இவங்க எல்லாமே இந்த கால தூரத்தை அடிப்படையாக வைத்துதான் பலவிதமான கணக்கு போட்டிருக்காங்க. தூரம் இருந்தா காலம் இருக்கும், பயணிக்கிற காலம். ஆனா இன்றைய விஞ்ஞானம் பயணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீ பிரபஞ்சம் முழுவதும் போக முடியும். இப்ப நமக்கு தெரிஞ்ச செல்போன் வச்சுட்டுங்களேன், காலத்தையும் தூரத்தையும் வென்று நிற்கிற மனித அறிவு. அந்த அறிவு இந்த தோற்றத்துக்கு எங்க இருந்து வந்தது? இப்ப கேள்வி என்ன தெரியுங்களா? அது ஐன்ஸ்டீனுடைய திறமையினால் அவன் கண்டுபிடிச்சாரா? அந்த அறிவை வளர்த்துக்கிட்டாரான்னா இல்ல. ஏன்னா சிலர் அப்படி பேசி ரொம்ப தன்முனைப்பு கொள்வாங்க. நான் செய்தேன்யா, நான் இதை சிந்திச்சு கண்டுபிடிச்சேன், எவ்வளவு ஆய்வு செய்திருக்கேன்னு தெரியுமா, அது மூலம் என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்படி ஆய்வு செய்யக்கூடிய அறிவு அவனுடைய கருவுல இருக்குது, அவன் உருவாக்கல. ஏன்னா அவன் எடுத்துட்டு வந்த ஜென்மாந்தரங்கள்ல பதிவனுடைய தரமாற்றம் எப்படி ரோஸ் வந்தது, அது மாதிரி அந்த குறிப்பிட்ட ஐன்ஸ்டீன் ஆர் ஹாக்கிங்ஸ் அவனுடைய கர்மயத்தில் ஏற்பட்ட பதிவு, அவன் எத்தனையோ பிறகு எடுத்து வந்தாலே அந்த பதிவனுடைய எழுச்சி தான் அறிவு, விஞ்ஞான அறிவு. ஆகவே அந்த விஞ்ஞான அறிவை அவன் உரிமை கொண்டாட முடியாது. ஐன்ஸ்டீன் நான் தானே அணு கொண்டு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு உரிமையெல்லாம் கொண்டாட முடியாது. ஆனா கொண்டாடுறாங்க, அது வேற. ஆனா இயற்கையை ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவு உனக்கு எங்க இருந்து வந்தது? இந்த தோற்றம் உனக்கு எங்க இருந்து வந்தது? நீ உருவாக்குனியா? இந்த விரலை நீ உருவாக்குனியா? இந்த முடியை நீ வளர்க்குறியா? இல்ல. இப்படி போனா நிறைய ஆங்கிள் போகணும் தத்துவத்துல. உடல் புறத்தோற்றம், அக அமைப்பு, அதனுடைய இயக்கம், அதனால் வரக்கூடிய விளைவு உயிர் வாழ்வது. ஆனா அதை விட சிறப்பு அறிவு. நம்முடைய கான்சியஸ் லெவல் எப்படி மாறுது? இப்போ நம்ம தவத்துல பாருங்க, விஞ்ஞானிகள் அதுக்குன்னு சில கருவிகளை வைத்துக்கொண்டு பிரபஞ்சத்துல எங்கெங்கோ போறான் வரான். ஆனா மெய்ஞானிகள், ரிஷிகள், யோகிகள் எங்கேயும் போகல. தனக்குள்ளேயே ஒடுங்க 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 பிரபஞ்சமாகவே விரிகிறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச உண்மை என்ன தெரியுமா? பிரபஞ்சம் வேறு, நான் வேறு அல்ல. பிரபஞ்சமே நானாக, நானே பிரபஞ்சமாக உணர்வுகளை கண்டுபிடிக்கிறோம். ஆனா நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியும். நல்ல கவனிங்க, லாஜிக். ஒரு உதாரணம், ஒரு மரம் நிக்குது. இந்த மரம் இடம் விட்டு இடம் பெயர்வதில்லை. கீழே ஒரு விதையை போட்டோம், அது காலத்தோட மரமா வந்துருச்சு, காலங்காலமா கனிகள் எல்லாம் கொடுக்குது.
ஆனா அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, அந்த விதை மண்ணுக்குள்ள போட்டதும் கீழே வேர் பிடிக்கும். முதல்ல கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த வேர் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது கொஞ்சம் வேர் பிடிச்ச பிறகுதான் வெளியில தளிர் விடும். ஃபர்ஸ்ட் கீழே தான் போகும், அப்புறம் தான் மேல வரும். கீழே போனது அப்புறம் பக்கவாட்டுல விரியும். ஆணி வேறு பக்க வேறுங்கும். அது மரத்துக்கு ஒப்ப வேறு ரொம்ப தூரம் போகும், ஆணி வேறு ரொம்ப தூரம் போகும். அது என்ன செய்யுது? அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய, என்ன சக்தி? ரசாயன, பௌதீக, கனிமங்கள்லாம் இருக்கு, உலோகங்கள்லாம் இருக்கு. பூமிக்குள்ள இருக்குல்ல பல விதமான உலோகங்கள், ரசாயனங்கள். மட்டுமா? வெப்பம், தீ எரியுது. அப்ப அந்த சூட்டுனால இந்த ரசாயனம் வேப்பரா மாறும், கனிமங்களும் வேப்பராக மாறும், ஆவி. அது அப்படியே மண்ணுக்கு மேல வரும். அப்புறம் சூரியனுடைய வெளிச்சமும் பொழுதுதான் அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். இந்த வேர் என்ன பண்ணுது? அதுதான் உரியுது. தண்ணியை மட்டும் இல்லை, பலவிதமான சத்துக்களை உரியுது. அது எந்த நிலத்தில் விதிக்கப்பட்டோ அந்த நிலத்துக்கு ஒப்ப உள்ள சத்துக்களை எல்லாம் உரிச்சு அந்த மரம் செழிப்பா வரும். மரமா, பூமி மரமா வெளிப்பட்டிருக்கு. பஞ்சபூதங்களோடு கூடிய பூமி, பலவிதமான சத்துக்களை அடக்கமா கொண்ட பூமி ஒரு செடியா வெளியில வருதா? அது செடியே செடியா வரும். இப்போ மழை தண்ணி உழுது, அந்த நீர்ல விதை இருக்கா? இல்ல. ஆனா பூமியில விழுந்தது புல்லு முளைக்குது. அப்ப விதையின்றி ஒரு புல்லு முளைக்குதுன்னா என்ன ரகசியம்? கொஞ்சம் தண்ணி தானே விழுந்தது, மழை தண்ணி. அப்ப இந்த மழை தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா? ஒரு புல்லு வரக்கூடிய ரகசியம். இப்படி இருக்கப்ப நுணுகி நுணுகி போனீங்கன்னா ஒவ்வொரு தோற்றமும் அதிசயம். மரம் அப்படி வளருது. நாளை கூட நான் சொன்னேன், ஜோக்குக்கு சொன்ன மாதிரி சொன்ன பெரிய உண்மை. தென்னை மரம் கழிவு நீர் எல்லாம், வீட்டுல என்னென்ன கழிவு நீர் உண்டு அத்தனை நீரும் தென்னை மூட்டுக்கு போகுது. அதை வாங்கி ஒரு 40-50 அடி உயரத்துக்கு போகிற போது நல்ல இளம் நீர், சுவையான இளம் நீர், தேன் காய் கொடுக்குது. அப்ப அந்த மரத்துக்குள்ள ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கா, ஒரு ரசாயன மாற்றம் ப்ராசஸ். ஆனா மரத்தை பார்த்தா தெரியாது. ஆனா இத்தனையும் நடக்குது, அதிசயமான விஷயம். அதை விட யானை, அதை விட பன்மடங்கு தோற்றத்திலும் இயக்கத்திலும் அறிவு எனும் வெளிப்பாட்டிலும் ஒரு மிக சரியான சீரான தோற்றம், இறுதி தோற்றம் மனித உடல். அப்போ நான் சிந்திச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஹியூமன் பாடி இஸ் தி எசன்ஸ் ஆஃப் திஸ் எர்த். இந்த பூமியினுடைய ஒரு சாரமே மனித உடல். திஸ் எர்த் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பூமி என்பது பிரபஞ்சத்தினுடைய சாரம். நான் பூமியின் சாரம். அப்படி கணக்கு போட்டீங்கன்னா உண்மையில் நான் பிரபஞ்சத்தின் சாரம், தி எசன்ஸ் ஆஃப் த ஹோல் யூனிவர்ஸ். அவங்கதான் சொன்னாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டம்னா பிரபஞ்சம். அங்க என்ன இருக்கோ அது பூரா மனித உடல்ல இருக்கு. என்ன உருமாற்றம், தரமாற்றம். ஆனா மூலம் ஒண்ணு, மூல வஸ்து ஒண்ணு. ஆனா காலத்தோட இயக்கத்தினால, பதிவுகள்னால தோற்றம் மாறி இருக்கு, உருவம் மாறி இருக்கு, தன்மை மாறி இருக்கு. ஆனால் நன்றாக சிந்தித்தீர்களே ஆனால், எசன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஹியூமன் பாடி. மனித உடலே அற்புதமான சாரம், எசன்ஸ், பிரபஞ்சத்தினுடைய எசன்ஸ். ஓகே, மட்டுமா? இந்த பிரபஞ்சத்தை எந்த கருவியின் மூலமாகவும் பயணிக்காம, ஊர்தி மூலமாக பயணிக்காம, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு பிரபஞ்ச பயணம், சுக்ம பயணம் செய்து பிரபஞ்சத்தையே அங்க இருக்கிற ரகசியத்தை கண்டு வரான் இல்லையா? அது மனிதனுக்கு மட்டும்தானே சாத்தியம். அப்கோர்ஸ் நாம பிராக்டிஸ் பண்ண நம்மளால முடியல. ஆனா எத்தனையோ ரிஷிகள், சித்தர்கள் சூட்சும பயணத்தின் மூலமா பயணிப்பாங்க, பயணிச்சு பல ரகசியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பானது மனித தோற்றம். மட்டுமா? அதையும் கடந்து பார்த்தீங்கன்னா
இறைவனாகவே மாறும் தகுதி பெற்றவன் மனிதன் மட்டுமே. நான் முன்னாடி ஒருக்க சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரியில ஒரு வகுப்பு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆன்மீக தோட்டம் இருக்கு. நானும் நம்முடைய தம்பி பிரேம்குமார் அங்க போய், அது ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதருடைய ஒரு ஆன்மீக தோட்டம், ஸ்பிரிச்சுவல் கார்டன். அவர் ரோமன் கேத்தலிக். அவரை பார்க்க போனோம். அவர் வந்து உள்ள போய் போனது, வாங்க வாங்க கூப்பிட்டாரு. என்ன பார்த்து இன்னும் சிறப்பா, சார் வாங்க 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 எப்படி இருக்கீங்க? இன்னும் அப்படி அழைக்கிறாரு. பார்த்தா அவர் சொல்ல, எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அறிவுத்தூர் கோயில்ல வந்து உங்கள்ட்ட தீட்சை வாங்கியிருக்கிறேன். நீங்க நல்லா பேசுவீங்க அப்படி சொன்னார். சொல்லிட்டு இப்போ கூட கேள்விப்பட்டேன் நீங்க ஒரு அற்புதமான அத்வைதி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டீலாம் கொடுத்துட்டு என்ன சொல்ல வர்றாரு. எனக்கு கண்டது அவருக்கு சந்தோஷம். நாங்க எதுக்கு வந்தோம்னு கூட சொல்லல, அவர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, சார் நான் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் தான். ஆனா நிறைய சித்தர்கள் புஸ்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கிறேன். மட்டுமில்லை, எனக்கு அத்வைத கொள்கையில நான் ஏற்பு உடையவன். பொதுவாக கிறிஸ்தவர்கள் வந்து அத்வைதத்தை ஏத்துக்க மாட்டாங்க, துவைதம் தான். ஆனா நான் அப்படி இல்லை, அத்வைதத்தை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றாரு. இப்போ நீங்களும் ஒரு பெரிய அத்வைதி, நான் உன்னை கேட்கிறேன், சிறிதானாலும் பாருங்களேன் அப்படின்னு. சொல்லுங்க. அப்போ பக்கத்துல அந்த டேபிள்ல ஒரு பேப்பர் வெயிட் இருந்தது. அதை சுட்டி காட்டி, இந்த பேப்பர் வெயிட் கல்லு இது இறைவனே இந்த கல்லாக வெளிப்பட்டிருக்கிறான். பொதுவா வந்து கிறிஸ்டியன் எல்லா மதத்திலும் என்ன சொல்லுவோம், இறைவன் இந்த கல்லை படைத்தான் என்று சொல்லுவோம், படைப்பு தத்துவம். ஆனா பரிணாம தத்துவம் என்ன, அந்த இறையாற்றலே இந்த கல்லாக வடிவம் எடுத்திருக்கு. அப்படித்தானே? அதானே அத்வைதம். அத அவர் சொல்றார், இறைவனே இந்த கல்லாக இருக்கு. சரிதானுங்க சார்? சரிதான். அடுத்தவர் சொல்லுவாரு, ஆனால் இந்த கல் இறைவன் இல்லை. இதான் இம்பார்ட்டன்ட் கிளாஸ், நல்லா நோட் பண்ணிடுங்க. இந்த கல்லாக வெளிப்பட்டிருப்பது இறைவன், ஆனால் இந்த கல் இறைவன் இல்லை. நான் சொன்னது சரிதான். நான் சரிதான் விட்டுட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேசினா வேற மாதிரி போயிடும். ஏன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்துல அது வேற மாதிரி போயிடும். அதனால நான் ஓகே. அப்புறம் நாங்க வந்து விஷயத்த சொன்னோம். இப்படி உங்க ஹாலை வந்து எங்களுக்கு ஒரு 10-50 பேர் வருவோம், வாங்க தாராளம் வாங்க, நீங்க வாடகை கிட்ட ஒன்றும் தரோட வாங்க, நான் எல்லாம் சுத்தப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் ஒரு 15-20 நாள் கழிச்சு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க நிறைய பேர் போனோம். எல்லாம் உட்காந்தாச்சு. பிரேம்ட்டு சொல்லி ஃபாதரை இனாகுரேட் பண்ண சொல்லுங்க. முறை வந்தோம். ஃபாதரும் ரொம்ப ரெஸ்பெக்டா வந்தாரு, உட்கார்ந்தாரு. வரவேற்பு உரை இனாகுரேட்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்தாரு. அப்புறம் நான் ஒரு சின்ன தவம் நடத்திட்டு பேச போறேன். அப்போ பேசணுமே, ஏதாவது சப்ஜெக்ட் வேணுமே. அப்ப இந்த நடந்த விஷயத்த சொல்றேன். ஃபாதர் வந்து ஒரு அத்வைதி, அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி அதை சொன்னேன். இந்த கல்லாக வெளிப்பட்டிருப்பது இறைவன், ஆனால் இந்த கல் இறைவன் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பக்கத்துல ஆப்பிள் பழம் பூவெல்லாம் வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றா காட்டி, இதுவாக வெளிப்பட்டிருப்பது இறைவன், ஆனால் இது இறைவன் இல்லை, இது ஒவ்வொன்றா சொல்லிட்டு விலங்குகளை காட்டி, விலங்காக வெளிப்பட்டிருப்பது இறைவன், ஆனால் விலங்கு இறைவன் அல்ல அக்கார்டிங் டு ஃபாதர். அப்புறம் கடைசி நான் பாயிண்ட்டுக்குவாரு, இறைவனாக வெளிப்பட்டிருப்பது மனிதன், ஆனால் மனிதன் இறைவனே அப்படின்னு ஒத்துக்கொள்ள முடியுமா தான் கேள்வி. சொல்லிட்டு அவருடைய பாணியில சொல்ல, இயேசு மகான் மனிதனாக பிறந்தவர். ஆனா அவர் என்ன உணர்ந்தார், தன்னை இறைவனாக உணர்ந்தார். நானே சத்தியமாய் இருக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணார் இல்லைங்களா ஃபாதர்? எஸ். அப்போ ஒரு இயேசு என்ற ஒரு இளைஞன் தன்னை இறைவனாக உணர்ந்து தான் இறைவன் என்று டிக்ளேர் பண்ண முடியுமானால், ஒய் நாட் டைம்? நான் அதே உணர்வு பெற்று நான் இறைவன் என்று ஏன் என்னால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது? இந்த இடம் வரும்போது அவருக்கு கொஞ்சம் பிடித்த குறையுது. அதனாலதான் அன்னைக்கு தான் விவாதிக்கணும், விவாதமா மாறிடும் கலந்து உரையாடு. இயேசு இறைவன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வதில்லை, ஆனால் ராதாகிருஷ்ணனும் பிரேமும் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவன்.
சொல்லிட்டு அடுத்தது இன்னும் விளக்கம் கொடுத்தேன். கல்லும் இறைவன், அது இதுவானால் இது அது அல்லவா? ஆனால் கல்லுக்குத்தான் இறைவன் என்று உணர முடியாது, அறிய முடியாது. ஒரு யானைக்கு கூட தன்னை இறைவனாக அறிய முடியாது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது தன்னை இறைவனாக உணர்ந்து அறியக்கூடிய சாத்தியக்கூறுகள் அனைத்து மனித மூளையில அறிவுல இருக்கு. அவன் உணரலைங்கிறது ரெண்டாவது விஷயம், அதாவது விருப்பம். அனைத்தும் இறைவனின் வெளிப்பாடு. அனைத்து தோற்றங்களும் இயக்கங்களும் விளைவுகளும் தொடர் விளைவுகளும் அனைத்தும் இறைவன். ஒன்லி காட் எக்ஸிஸ்ட், நத்திங் எல்ஸ். இதை நான் அடிக்கடி பதிவு செய்வேன். பக்தி மார்க்கம் சிறப்பு. ஒரு கட்டத்துல ஒரு பல 10 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா சில கோயில்ல மாடு வெட்டுவாங்க, ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. அந்த வழிபாட்டுல அதை சிறப்பா வச்சிருந்தாங்க. ஆனா அதே பக்தி மார்க்கத்துல கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆனவங்க அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நரபலி கொடுத்து வணங்கின காலமெல்லாம் உண்டு. கர்ப்பிணி பெண்ணை போய் நரபலி கொடுத்துருவாங்க, அப்புறம் விலங்காச்சு. ஆனா அந்த பக்தி ரிஃபைண்ட் ஆகி கடைசியில தேங்காவை உடைச்சு வச்சாங்க, பழம் வச்சாங்க. அதுலயே ஒரு தரமாற்றம். அப்படி வந்த தரமாற்ற பக்தி மார்க்கத்திலையும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இறைவனுக்கு பல உருவங்கள், குறிப்பா இந்து மதத்துல வச்சு வணங்குறாங்க, வழிபாடு செய்யறாங்க. ஆனா கொஞ்சம் ஆழமா வந்து கேட்டா, இப்ப எத்தனை இறைவன்? இறைவன் ஒருவன். என்ன சொல்றான்? இறைவன் ஒருவனே, ஒன்றே குலம், ஒன்றே தேவன், இறைவன் ஒருவனே. சரி, இது பக்தி மார்க்கத்தினுடைய உச்ச தரமாற்றம். பல வழிபாடு முறைகள் இருந்தாலும், பல உருவங்களில் வழிபட்டாலும் இறைவன் ஒருவனே என்று அவன் ஒத்துக்கொள்றான். ஆனா ஞான மார்க்கத்தினுடைய சிந்தனையின் உச்சம் அத்வைதத்துல இறைவன் மட்டுமே. இந்த 2 வாக்கியத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இறைவன் ஒருவனே என்கிற கருத்துக்கும் இறைவன் மட்டுமேங்கிற கருத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. எப்படி? இறைவன் ஒருவன் என்றால் ஒரு தனி நபர், ஒரு இண்டிவிஜுவல் பீயிங் as God, இறைவன் என்று ஒரு தனி நபர் இருப்பதாகவும், இந்த உலகம் அவனுக்கு வேறானதாக, பிரிதானதாக, ஜீவனங்கள் அவனுக்கு பிரிதாகும். இறைவன் வேறு, உலகம் வேறு, ஜீவனங்கள் வேறு, நான் வேறு, நீ வேறு. இதான் துவைதம். பக்தி மார்க்கம் துவைதத்தை அடிப்படையில தான் போகும். ஆனால் அத்வைதம் சொல்லுது இல்ல, இறைவன் மட்டுமே. ஆதி முதல் தொட்டு அந்த வரைக்கும் நாம் பார்க்கிற அனைத்து தோற்ற இயக்க வெளிப்பாடுகள் அனைத்தும் இறைவனே, அனைத்தும் இறைவனே. இததான் நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்க புரியணும். இறைவன் வேறு, நான் வேறு அல்ல. இரண்டாவது, இறைவன் என்று ஒரு தனி நபர் இல்லை. இட் இஸ் நாட் an individual being. ஆனால் இட் இஸ் a totality. இறை என்பது ஒரு முழுமை. அந்த முழுமையில பல பாகங்கள், பிரியாத பாகங்கள். ஒரு மரம் இருக்கு, எத்தனை பாகம்? ஆனா எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கு. நாம அந்தந்த இடத்துல அந்தந்த பாகத்துக்கு பேர் வைக்கிறோம். கனி, காய், பூ, இலை, கிளை, தண்டு, வேர் என்று அந்தந்த பாகத்துக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டோம். ஆனா மரம் ஒன்று. அது இந்த முழு இயற்கை என்பது ஒன்று. அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, இறைவன். அது பேர் சொல் அல்ல, இறைவன் தனி நபர் அல்ல, அது ஒரு முழுமை, டோட்டாலிட்டி. அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. இதுல மனிதனுக்கு மட்டும்தான் தன்னை அந்த இறைவனாக உணரக்கூடிய ஒரு ஆன்ம பலம் இருக்கு. நம்ம எல்லாரும் இறைவன். அப்ப இறைவன் என்று சொன்னால் முழுமைன்னு சொன்னோம். அப்ப நான், எனக்கு இந்த தோற்றமா? இல்லை, இதுவல்ல நான், இதுவல்ல நான். முழுமை, முழுமைன்னு சொல்லும் போதே எல்லையற்றவன். ஏது ரூபம்? எனக்கு உருவம் இல்லை. ஆனா நான் பல உருவம் எடுத்திருக்கிறேன். இந்த உடல் மட்டும் இல்லை, இந்த மலையாக இருப்பது நானே, கடலாக இருப்பது நானே, நட்சத்திர மண்டலங்களாக இருப்பது நானே, பிரபஞ்சமாக இருப்பது நானே.
இன்னும் சொன்னா எனக்கு ஒரு உடல் இருக்குமானால் பிரபஞ்சமே எனது உடல். எனக்கு உயிர் இருக்குமானால் பிரபஞ்சத்தில் இருக்கிற பிரபஞ்ச சக்தி தான் எனது உயிர். அங்க இருக்கிற நட்சத்திரங்களும் கோள்களும் என்னுடைய உடல் சிற்றறைகள். ஆனால் நான் பிரபஞ்சமும் அல்ல, அதற்கும் அப்பால் ஏக பரம்பொருள். ஏக பரம்பொருளாகிய நான் பல வடிவங்கள் பிரபஞ்சமாக, பிரபஞ்சத்தில் பார்க்கிற கூறுகளாக, பலவிதமான கூறுகளாக வெளிப்பட்டிருப்பது நான். சில நேரம் மைண்டுக்கு வரும், என்னை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை, பிரிது ஒன்றும் இல்லை. நான் யாரு? இறைவன், ஏகம். ஆனால் இதை உணர்வதற்குத்தான் நாம முயலணும். உணரக்கூடிய 6வது அறிவின் எழுச்சி உச்சத்துல இருக்கு. அது ஒரு யோகி. நாமெல்லாம் யாருங்க? யோகி. குறிப்பா குண்டலினி யோகம். யோகத்திலே சிறப்பான தியான யோகம் குண்டலினி. அப்போ முறையாக யோகம் பயின்று, குறிப்பா வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் நல்கிய மனவளக்கலை. யோகம் பயில்வது என்று சொன்னா மனதை வளப்படுத்தக்கூடிய கலை தான் யோகா. ஏன்னா மனம் பொதுவா பார்த்தீங்கன்னா எல்லாரோட மனம் சோர்வா இருக்கு, மனசுல உறுதி இருக்கு, குழப்பமா இருக்கு, நிறைய களங்கங்கள் இருக்கு மனசுல. அதனால மனசுக்கு போறாது. அதை நெறிப்படுத்தணும். குறிப்பா உயர்ந்த சிந்தனைக்கு மனிதனை கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி மனதை பலப்படுத்தணும். எப்படி? மண்ணை வளப்படுத்தி தானே விதைக்கிறோம். நல்ல ஏர் போடுறோம், கீழே இருக்கிற மண்ணை மேல கொண்டு வரோம், அந்த சாயில லூஸ் ஆக்குறோம் இல்லையா? அப்புறம் அதுக்கு வேண்டிய உரங்கள் தண்ணி எல்லாம் போட்டு அப்புறம் விதைக்கிறோம். அப்ப அந்த விதைய மண் உள்ள வாங்கிக்குது, வெளிப்படுது. ஆமா, நம்முடைய 6வது அறிவு முழுமையாக வெளிப்பட வேண்டுமானால் மனதை வளப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். மனதில் எத்தனையோ மாசுகள், அதெல்லாம் மாற்றி, அதான் யோகா. ஒரு யோகிக் பிராக்டிஸ், ஒரு பீரியட் ஆஃப் ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ப்ராசஸ். அதுல மனதை நல்லா வளப்படுத்திட்டோம் அப்படின்னு வைங்க. அந்த நேரத்தில் குருமகன் விதைக்கிறார். என்ன விதைக்கிறாரு? இயற்கை தத்துவ விளக்கங்கள். நீயே அது, அதுவே நீ என்கிற விளக்கம், அத்வைத கருத்து. ஆதி முதல் தொட்டு, அதாவது சுத்தவெளி தொட்டு மனித மனம் வரைக்கும் தோற்ற இயக்க ரகசியங்களை கூறு போட்டு நமக்கு விளக்கி கொடுத்துட்டாங்க. அது அத்தனை விதைகள். அந்த விதை எப்போ உள்ள போகும், எப்போ உள்வாங்க முடியும்? இந்த மனம் வளமாக, தூய மனமாக அமைய அமைய அது உள்ள வாங்கிக்கும். உள்ள விழுந்த விதை சும்மா இருக்குமா? முளைக்கும். ஒரு நாள் கனியும். 6வது அறிவை முழுமை பெற்று கனியும் போது அந்த கனிதான் தெய்வம். அந்த முழுமை, the wholeness of the nature. Yes, you can realize it. அப்ப அந்த கனி எப்போ கனியும் என்று சொன்னால் மனம் நல்ல பலமாகணும், பக்குவமாகணும். மனம்தான் உச்சம். இப்ப நான் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி வேதம் குழுமம் ஆன்மீக அறக்கட்டளை மூலமாக இதே மாதிரி ஒரு காணொலியில பேசியிருக்கிறேன். மனம் வேறு, எண்ணம் வேறு. அதுல மனதை பற்றி கொஞ்சம் ஆழமா பேசியிருக்கிறேன். அதை நான் இறை மதனுக்கு அனுப்பி கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன், அந்த வீடியோ கிளிப்பு. அது உங்கள்கிட்ட இருக்கும். அது உங்க இறை சாதனையில முழுசு பப்ளிஷ் பண்ணுங்க. அதை ஆழமா இன்னொரு கோணத்துல கொண்டு போயிருக்கிறேன். அது கூட புக்ஸா போடலான்னு சொல்லி பேசியிருக்கிறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்குள்ள நிறைய ரகசியங்கள். நம்ம ஏதோ இந்த பருவுடலை பார்க்கணும், இன்னும் உள்ள பார்த்தா உறுப்புகளை பார்க்கணும், அதுக்கு மேல உள்ள போகல. ஆனா அந்த பருவுடலுக்குள்ளாக ஒரு சூட்சும பிரணவ 2 உடல் இருக்கு. சூட்சும உடல், பிரணவ உடல்.
அந்த பிரணவ உடலுக்கும் வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம சக்திக்கும் என்ன தொடர்பு, எப்படி தொடர்பு? ரகசியமா தொடர்பு இருக்கு. அதை நாம எப்படி உணர்ந்து அந்த தொடர்பு அதிகரித்து அதை கொண்டு வாழ்க்கையில பயனடைவது? ஏன்னா வாழ்க்கையில பயன் ஒண்ணு இருக்கு. நல்ல உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மன நிறைவு, மன உறுதி, அறிவிலே தெளிவு, இத்தனையும் வேணும். நீண்ட காலம் வாழணும். நிறைய விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டி இருக்கு. இந்த உலகத்துல நிறைய அவலங்கள் இருக்கு. அந்த அவலங்கள் எல்லாம் போக்குவதற்குரிய கருத்துக்களை சொல்ல வேண்டி இருக்கு, விளக்கி கொடுக்க வேண்டி இருக்கு. எவ்வளவு பணி இருக்கு இல்லையா? அத்தகைய ஒரு அருள் பணி ஆற்ற வேண்டுமானால் ஆன்ம பலம் 100க்கு 100 இருக்கணும். அப்ப அதெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா நம்ம யோகத்துல இருக்கு. மகிழ்ச்சி அவங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அண்மையில நானும் நெருக்கமா இருக்கக்கூடிய நீண்ட காலம் என்னோட பயணிக்கூடிய அன்பர்களுக்கு அந்த சூட்சும உடலில் அந்த ஒரு ஏற்பாடு எப்படி அமைஞ்சது ஒன்னே ஒண்ணு சொல்றேன். காலம் இருந்தா கொஞ்சம் கூட விரிக்கிறேன், இல்லைன்னா நிறைவு செய்வேன். உதாரணம் கொஞ்சம் ஆலோசனை. ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளுகிறாங்க. அன்னைக்கு கருத்தரிக்குதுன்னு வச்சோம். 2 உயிர் ஒண்ணு சேரும். அப்போ 2 தான் ஒண்ணாகுது. 2ம் ஒண்ணாகும் போது நடுவுல ஒரு வரி வரும். இல்ல ஜாயிண்ட்னு சொல்ற மாதிரி இப்படி கையை வைக்கிறேன். இந்த பாதம் வச்ச உடனே உள்ளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். அது ஒட்டாது. 2 உயிரும் சேர்ந்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு சொல்லுவோம். ஆனா ஒரு அளக்க முடியாத சன்னத்துல ஒரு கோடு இருக்கும். அது இன்னைக்கு நம்ம இங்க இருக்கு. இந்த மூக்கு, நெட்டி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கோடு இருக்கும். 2 பை தச்சு வச்ச மாதிரி இருக்கும். அதை சுழுமுனை நாடின்னு சொல்றோம் மையத்துல. அது ஒரு பிளாக் ஹோல். எப்படி யூனிவர்ஸ்ல பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்றாங்களோ, நம்ம இந்த உடல்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு. அது பரு உடல்ல அல்ல, பிரணவ சுட்சும உடல்ல மையத்துல ஒரு ஹாலோனஸ், ஒரு பிளாக் டியூப் இருக்கு. உடல்ல ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகுது. இந்த உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் வெளியேறுகிறது 5 புலன்கள் வாயிலாக. இந்த உடல்ல தான் நடக்குது. ஆனால் பிரபஞ்ச சக்தி உடலை அழுத்துது, சூழ்ந்து அழுத்து மாற்றம். 2 ப்ராசஸ் நல்லா கவனிக்கணும். உடல்ல உற்பத்தி ஆகிற ஜீவகாந்தம் 5 புலன்கள் வாயிலாகவும் எண்ணங்களாகவும் வெளியேறுது, செலவாகுது. காந்தம் தன்னுடைய காந்தங்கிற தன்மையை இழந்து, எப்படி மின்சாரம் தன்னுடைய மின்சாரம் என்கிற தன்மையை இழந்து ஒரு பல்பின் வாயிலாக வெளிச்சம் என்ற ஒரு தன்மையில தரமாறி வெளிப்படுதோ, தன்மாற்ற வெளிப்பாடு. நம்ம ஜீவகாந்தம் தன் நிலையிலிருந்து மாறி வெளியில போகுது. ஆனா உடலை இயக்கணுமே, அதுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி சூழ்ந்து அழுத்தது உடலை. இது நடக்குது. இப்போ இதை எப்படி பயன்படுத்தி நம்ம உடல் ஆற்றலையும் மன உறுதியையும் அறிவில் தெளிவையும் தக்க வைப்பது என்பதற்கு நம்ம தியானத்துல வழியிருக்கு. அப்போ இதெல்லாம் இப்போ நம்முடைய ஞானாசிரியர் நாகராஜன் அவர்கிட்ட கூட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் அனிமேஷன் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம மக்களுக்கு முப்பரிமாணங்கள்ல எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய திறன் இன்னும் வரல. முப்பரிமாணத்துல பார்க்கணும். அப்படி இந்த உடலை பருவுடல் அல்ல, சூட்சும உடலை பார்க்கக்கூடிய முப்பரிமாணத்துல அந்த உடலை பார்க்கக்கூடிய ஒரு நுண்மான் நுழைப்புலன், நுண் அறிவு நமக்கு வேணும். அதை வச்சுட்டு சங்கல்பம் கொடுத்து பாவனை பண்ணணும் அப்படின்னா ஒரு கட்டத்துல உணர்வாயிடும், தன்னை பிரபஞ்சமா உணரக்கூடிய. ஆமா. அப்ப என்று இந்த உணர்வு பிரபஞ்ச உணர்வா மாறுதோ, அப்ப நான் யாரோட கலக்கிறேன்? எல்லாவற்றோடும், எல்லோரிடமும் கலக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய உயிரோடே கலக்கிறேன். முடிந்த மகான்களுடைய உயிரோடே கலக்கிறேன். உயிர் கலப்பு ஏற்படும். பஞ்சபூதங்களோடு உயிர் கலப்பு, நவக்கோள்களோடு உயிர் கலப்பு, நட்சத்திர மண்டலங்களோடு உயிர் கலப்பு, ஒட்டுமொத்த பிரபஞ்ச உயிர் கலப்பு. அப்படி ஆயிடுச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? தானா நடக்கும். அந்த தான் என்று சொல்ற வார்த்தை ஆதி மூலத்தை குறிக்குது. தான். நம்ம பேச்சுக்கு சொல்லுவோம், ஐயா யார் வந்திருக்கீங்க? கதை தட்டுறோம்.
நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லுவேன். நான் வந்திருக்கேன்னு சொல்ல மாட்டேன். நான் தான் வந்திருக்கேன்னு சொல்றோம். நம்ம அறியாமலே மொழி வழக்குல அந்த இறைவனையும் கொண்டுட்டு வரோம். தான் என்றால் இறைவன், சுத்தவெளி. அந்த தான் தன்னில் தானாய் நானாய். நல்ல கவனிங்க. அந்த தான் சுத்தவெளி இறைவன் தன்னில், வேற எங்கேயும் போகல, தன்னில் தானாய். தானாய் என்ன? யாருடைய உதவி இல்லாம, முயற்சி எடுக்காம, தன்னில் தானாய். தான் தன்னில் தானாய், தானாக, இறுதியில் நானாக, ராதாகிருஷ்ணனாக. இந்த நான் தன்னில் தான் அதுவாய். மீண்டும் இந்த சைக்கிள் எப்படி கம்ப்ளீட் ஆகுது பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்ம அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த உலகாயுத வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று, சிறையிலிருந்து விடுபட்டு, தன்னில் தானாய் தானமர்ந்து நான் தன்னை உணர்ந்து என்னவாக, அதான் சுத்தவெளி இறைவனாக. இறைவன் சொன்னா முழு முதற் பொருள், பரம்பொருள், ஏகம் உணர்வு. அறிவு எங்க போகுது பாருங்க. அதுக்கு பிறகு தன்னை உணர்ந்த மகான் இந்த உலகத்தை பார்க்கணும். அவன் பார்வை வேற. அவன் ஒரு விபச்சாரிய பார்க்கிறான். அனுதாபத்தினால மானசீகமாக அந்த விபச்சாரியை அரவணைக்கிறான். அனுதாபம். இந்த சமுதாயம் உன்னை விபச்சாரி ஆக்கிட்டு உன்னை விபச்சாரி என்று குறை கூறுதே, ஐயோ பாவம் அல்லவா நீ. அப்படி இந்த அரவணைப்பு, சூழ்ந்தெழுத்து மாற்றல், இந்த ஹக்கிங், அந்த மாமனிதன் உருவாகுது. அவன் கண்ணுக்கு புழு புழு அல்ல, புழு புழு அல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம புழுவா பார்ப்போம். இல்ல, இறைவனின் அவதாரம். அதனுடைய அங்க அசைவுகள் எப்படி இருக்குது பாருங்க. மனோன்மணியம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அது எழுதினவர் சுந்தரனார். அதுல ஒரு இடத்துல நாங்குள் புழுன்னு ஒரு இடம் இருக்கு. நாராயணன் ஒரு கேரக்டர் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து அந்த புழு போறதை பார்த்து நீ உழவனின் நண்பன்கிறான். ஏறு என்ன செய்யுது? கீழே இருக்கிற மண்ணை மேல கொண்டு வரது மாதிரி இந்த புழு என்ன பண்ணுது? கீழே போய் மண்ணை உருட்டிட்டு மேல கொண்டு வரும். கீழது மேலாம், மேலது கீழாம். யார் செய்யறா? உழவனின் நண்பன் புழு, புழுவல்ல. அந்த புழுவை கூட அந்த ஞானி இறைவனா பார்க்கணும், அன்பு காட்டு. இப்ப நம்ம எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் அந்த மைண்ட் லெவல் மேன்மேன்னு சொல்றோமே, எப்போ விலங்கா இருந்தேன், மனித தோற்றம் எடுத்த விலங்கா வாழ்ந்தேன், விலங்கு தன்மை கழித்தேன், மனிதன் ஆனேன், அடங்கினேன், தெய்வமானேன், அனைத்தையும் தெய்வமாக ஊடுருவி பார்க்கிற வல்லமையும் பெற்றேன். அங்கதான் அவருக்கு சொல்லப்பட்டது கல்லும் தெய்வம். நான் கல்லுக்குள்ள இறைவனை பார்க்கிறேன். எப்பொருளிலும் என்னை காணவல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன் என்று கிருஷ்ணன் கீதையில சொல்றான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று வள்ளுவர் சொல்றான். அவங்களாம் பார்த்தாங்க. பாரதி பரசிவ வெள்ளம்னு சொல்லி அவன் இன்னும் ஒரு மகிழ்ச்சி. அதை அந்த காலத்துல அரசு வெள்ளங்கிற அந்த பாடல் மகிழ்ச்சி கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவரு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்த அவர் ஆங்கிலத்துல சொல்லும் போது ஹைலி டிரான்ஸ்பரண்ட் பிரிமோடியல் ஸ்டேட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஆங்கிலத்துல எல்லாவற்றையும் கடந்து அனுப்பக்கூடிய ஒரு அந்த வெளியே சுத்தவழி அவர் சொல்றாரு, பாய்மன பொருள். சுத்தவழி எல்லாவற்றுக்குள்ளேயும் பாயும், தனக்குள்ள எல்லாத்தையும் பாய விடும். பாய்மன பொருள், த ஹைலி டிரான்ஸ்பரண்ட் பிரிமோடியல் ஸ்டேட் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். அது பாரதி சுத்த தமிழ்ல பர சிவம் வெள்ளம். அதை வேதியர்கள் சொன்னாங்களாம் தெய்வம் என்று. நீங்க பரசு வெள்ளம் பாரதியார் பாடல் இருக்கு, எடுத்து அதை படிங்க.
இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்மை அந்த பரசிவ வெள்ளமா உணரும் போது நாம எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவ முடியும். கல்லிலும், மண்ணிலும், புழுவிலும், யானையிலும். யாரும் விபச்சாரி என்று சொல்றோமா? இல்லை, அவர் தாய். அவளிடம் இருக்கிற தாய்மையை கூட உணர முடியும். தன் குழந்தைக்காக வேறு வழி இல்லாம உடலை விற்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு இந்த சமுதாயம் தள்ளிவிட்டதை எண்ணி பார்க்கிற போது, பல தொழிலதிபர்கள் மேலும் மேலும் பணத்தை குவிக்கின்ற காலத்தினால் ஒரு கட்டத்தில் பலர் வறுமையில் வாடுகிற காலத்தை பார்க்கிற போது பாரதி பாடுறான், ஆங்கோர் ஏழைக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம். சரி, அந்த ஞானியினுடைய பார்வை வேற, ஞான பார்வை. ஏன்னா அவன் நெற்றிக்கண் நல்லாவே திறந்துடுச்சு. அந்த நெற்றிக்கண் கொண்டு தன்னையும் பார்க்கிறான் இறைவனா, எல்லாவற்றையும் இறைவனா பார்க்கிறான், எல்லாம் இறை அம்சம். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்த உச்சக்கட்ட வெளிப்பாடு தோற்றம்தான் மனித உடல், அதில் சிறப்பான மனித மனம். யோகா பயின்று ஆன்மீக விளக்கங்கள் எல்லாம் கேட்டு நல்ல பக்குவமாகி இந்த மனம் ஒரு கட்டத்துல அப்படியே நிக்குது. ஸ்டாண்ட் ஸ்டில். மனம் அப்படியே நிக்குது, உணருது, சிவநிலை உணருது. அப்போ இந்த அளவுக்கு நீங்க உயரணும்னு சொன்னா அன்பர்களே, உங்கள் மனம் தானாக நிற்கக்கூடிய ஒரு பக்குவத்தை உங்க மனதிற்கு நீங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அதான் உங்களுடைய முதல் பொறுப்பும் வைராக்கியம். உங்கள் மனம் நீங்களா நடத்த முடியாது, அது தானாக நிற்பதற்குரிய ஒரு பக்குவத்தை நீங்கள் மனதிற்கு கொடுக்கணும். அதான் யோகா என்று சொல்லி நிறைய பேசலாம். காலம் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு சொன்ன கருத்து ஆழத்துல உங்களுக்கு இன்னும் மேல ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்பினா அது சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்த்திடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. இன்னைக்கு நமக்கு இந்த மனித தோற்றத்தோட இயற்கையின் உச்சகட்டம்ன்ற ஒரு தலைப்புல, இயற்கையின் உச்சம் மனிதன் அப்படின்றதுல அந்த இறைவனே எப்படி பல தோற்றங்களாக வந்து இறுதியில மனிதனாக வந்த போது அவன் எப்படி தன்னுடைய அந்த சிந்தனை அறிவை அவன் வளர்த்து கொண்டான். அப்ப விவசாயம், பொருளீட்டல், அரசியல், அரசாங்கம், கலை, இலக்கியம், விஞ்ஞானம், இப்ப வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திக்கிட்டு அப்ப அவனே தான் அந்த கல்லை வந்து செய்யறான். அந்த கல்லுக்கு எல்லா சக்தியும் கொடுத்து இறைவனாக மாற்றுகிற தன்மை. அப்போ ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிச்ச இந்த மனிதன் தான். அப்போ இவன் கண்டுபிடிச்சானா இல்லை, ஏன்னா இவனோட அறிவு வந்து அந்த கருமையத்துல ஏற்கனவே பதிவாகி உள்ளது. அந்த அறிவை கொண்டு இவன் இவ்வளவும் செய்துட்டு வரான். அப்ப அப்படியேப்பட்ட அந்த மனிதன் அப்ப இறைவனாகவும் மாற முடியும் அப்படின்னு பல்வேறு உதாரணங்கள் ஐயா நிறைய சொன்னாங்க. விஞ்ஞான ரீதியாகவும் சொன்னாங்க. இறுதியில நம்ம அந்த சிறப்பு மிக்க உச்சக்கட்ட தோற்றமாக இந்த மனித உடல் தான். அப்ப அந்த மனித மனம் யோகா பயின்று அந்த ஆன்மீக விளக்கங்களை கேட்டு இந்த மனம் வந்து அப்படியே நிற்கும். அப்ப அந்த சிவனை உணரணும். அப்ப இப்ப நாம உணரணும்னு நினைச்சாலும் அது முடியாது. அப்ப நம்மளோட மனம் வந்து தானாக நிற்கக்கூடிய அந்த பக்குவத்தை தான் இந்த மனதிற்கு நம்ம கொடுக்கணும். அப்ப மனம் வந்து தூய்மை பெறணும், மனம் வந்து அந்த வளம் பெறணும். அப்பதான் நம்ம அந்த நிலைக்கு வர முடியும்ட்டு நிறைய விஷயங்களை ஐயா இன்னைக்கு ரொம்ப விரிவா நமக்கு சொன்னாங்க. ஐயாவை நம்ம வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களின் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி. கேள்வி கேட்க இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களே, கேள்வி கேட்க அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. டாக்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருள்நிதி டாக்டர் ஜெகநாதன், சென்னை, 85 வயது. வணக்கத்திற்குரிய ஞான ரிஷி ஏஎஸ்ஆர் ஐயா அவர்கள் 120 ஆண்டுகள் நீடூழி வாழ்க வளமுடன். தங்களின் இன்றைய எவரெஸ்ட் சிகரம் போன்ற ஒரு அருமையான சிந்தனை விருந்து அளித்துள்ளீர்கள். அதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. கேள்வி: தவத்தில் ஆழ்ந்த நிலையில் எப்படி ஐயா நாம் இருப்பது? அதற்கு ஒரு டிப்ஸ், ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்க முடியுமா? அறிவுரை வழங்குங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு எப்போ முற்றிலும் உலகப்பற்று விடுதோ, எப்போ உங்களால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியுதோ, அன்னைக்கு மனம் சமநிலை அடையும். அன்னைக்கு நீங்க அந்த முழுமையா உணர்ந்துக்கலாம். அப்போ உங்களுடைய முயற்சி பற்று எவ்வாறு விடுவது, பொருளை விடுவதில்லை, பொருள் மீது இருக்கிற அந்த பொசசிவ்னஸ், அதை எப்படி விடுவது. அப்புறம் என்ன, இன்னொன்னு சொன்ன, ஏற்றுக்கொள், எல்லாவற்றையும் அதனதன் ரீதியில் as it is, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். அதுக்குரிய பக்குவத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்க மனம் சமநிலை அடையும். அந்த சமநிலை உணர்வுல நான் சொன்னதெல்லாம் நடக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சரி, சந்தோஷம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து கனகாம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உரை நிஜமாவே மிகவும் அருமை. அதாவது ஆழ்ந்து சிந்திக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பேசினது எல்லாம் மறுபடியும் முதல்ல ஓடிட்டு இருக்கு. அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த ஹோல்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நம்மளோட உடல்ல வந்து அணுக்களுக்கு நடுவுல அந்த சுத்தவெளி இருப்பது போல நம்மளுடைய உடலில் உள்ள நடுப்பாகத்துல 2 அணுவும் இணையும் பொழுது அந்த ஒரு ஹோல்னஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஹோல்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நம்ம தவத்துல மெயினா வந்து நீங்க நடத்துற தவத்துல வந்து அந்த கரைந்து போதல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வரும்போது அந்த நிலையை நம்ம எட்டுறோமா? எது கரைந்து போகுது? நம்மளுடைய உடல் செல்கள் எல்லாத்தையும் அப்படி கரைச்சு அந்த பிரபஞ்சத்தோட போகும்போது அதையும் உடல் தாண்டி செல்லாம் நீங்க கரைக்க முடியாதுங்கம்மா. இல்ல மனதால நம்ம வந்து அங்க போகும்போது அப்படித்தானே நம்ம சொல்றோம். ஃபுல்லா கரைந்து போறது, கரைந்து. அதாவது கரைய வேண்டியது எதுன்னா, இந்த நான் எனது என்று சொல்லக்கூடிய செருக்கு, அது என்னைக்கு கரையுதோ அப்ப தடை நீங்கும். அந்த பெரியவருக்கு நான் அதே தான் சொன்னேன். உங்க மனசுல ஆணவம் இருக்கு, கண்மம் பதிவும் இருக்கு, மயக்கமும் இருக்கு, நான் எனதுங்கிற ஒரு அகங்காரம் இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஆக்குறது தான் மனப்பக்குவம். மனவளம், மனப்பக்குவம் என்பது மனதினுடைய சமநிலையை குறிக்கிற சொல். உங்களுக்குள்ள எந்த பேதங்களும் மனசுல இருக்கக்கூடாது. ஜாதி மத பேதம், மொழி, இனம், நாடு, ஒரு பேதம் இருக்கக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கற்றவன் கல்லாதவன், நோ டுவாலிட்டிஸ். பேதம் இல்லாத ஒரு மனதை நீங்கள் பெறுவதுதான் மனவளம். எதையும் நீங்க குற்றமா பார்க்க கூடாது, குறையாக கூட பார்த்தரலாம், குற்றமா பார்க்க கூடாது. அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ஆழமான சத்சங்கம் விளக்கம் கொடுக்கப்படணும். நீங்க அதை சரியா வாங்கணும், புரிந்து கொள்ளணும், செயல்படுத்தி உங்க மனசுல இன்னைக்கு எத்தனை பேதங்கள் இருக்கு, என்றைக்கு ஒரு பேதமும் இல்லாத சமநிலை, அன்னைக்குதான் போதம் வரும்.
பேதமற்ற நிலையில் போதம் வரும். என்ன போதம்? போதம் உணர்வு, தன் உணர்வு, தன்னை இறைவனாக உணரக்கூடிய வளம் என்பது பேதங்களை கடந்து அபேதம் என்ற நிலைக்கு நீங்க உங்களை பக்குவப்படுத்தணும். மற்றபடி கரைனா எது கரையும்? கரையாது. சரி, சரிங்கய்யா. அப்போ நம்ம வந்து ஒரு சத்சங்கம் கேட்டா அந்த சத்சங்கம் வந்து இப்ப கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்கு அப்படிங்கிறோம். அது கொஞ்ச நேரம் மைண்ட்ல ஓடுது. அப்புறம் உலக வாழ்க்கையில போகும்பொழுது நம்மளுடைய முயற்சி வந்து அடுத்த பயிற்சி வந்து நம்மளுடைய தவமா தான் இருக்கணுமா? தவம் வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கும்பொழுது இந்த சத்சங்கமும் கேட்டுட்டே இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு நம்ம இருந்தெல்லாம் விடுபட முடியும். இதானங்கய்யா? இல்லைங்கம்மா, தவத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது. மனதை நீங்க பலப்படுத்தணும் முத. அதனாலதான் மகிழ்ச்சி தற்சோதனைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்க அந்த தவ நிலைக்கு வரும். தவமும் தவம் உடையாருக்கே வள்ளுவர் சொல்றாரு. தவம் எல்லாருக்கும் வரல. தவம் என்ன? இறைநிலை உணர்வு தான் தவம். அப்ப அந்த அளவுக்கு தவம் வரணுமானால் மனம் வளமாகணும். மனவளம் என்றால் சமநிலை, ஸ்டேட் ஆஃப் இக்லிபிரியம். ஆனா இப்ப மனசுல இக்லிபிரியம் இருக்குதா பாருங்க. அது ஃப்ரீக்வன்சி ஜிக் ஜாக் ஜிக் ஜாக்னு ஓடிட்டு இருக்கு. நல்லது கெட்டது பார்க்குது, உயர்வு தாழ்வு பார்க்குது, ஜாதி வேற்றுமை பார்க்குது, மத வேற்றுமை பார்க்குது. எத்தனை பேதங்கள்! நீங்க அத்தனையும் கடக்கணுமே. அதுக்குதான் தற்சோதனை. ஒரு நாள் உங்க மனசுல ஜாதி மத பேதம் இல்லாத, எதையும் வேறுபடுத்தி பார்க்காத, ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் பாடுறாரு இல்லையா? ஒருமையுடன். இப்ப நம்மகிட்ட எவ்வளவு வேற்றுமை, எவ்வளவு பேதங்கள். ஒருமையுடன் பேதமில்லாது நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர். அந்த உத்தமர்ங்கிற நிலையை நம்ம அடைஞ்சால் மட்டுமே அந்த உணர்வு கிடைக்கும். நீ வெறும் தவத்துல மூச்சை பிடிச்சு அதை பண்ணி உணர்வு கிடைச்சிட்டா வந்துருமான்னா தடை இருக்க. தடை இருக்க. தடை இதுதான், வேதங்கள் தான் தடை. அதை அப்புறப்படுத்தணும். அதுக்குரிய தத்துவம் நீங்க பண்ணி, பாரதி சொன்ன மாதிரி குலம் உயர்வு தாழ்வு சொல்வது பாவம் சொல்றாங்க. ஜாதி இரண்டோடைய வேறு இல்லை. அப்ப இந்த மனநிலை உங்களுக்கு வரணுமே. நீங்க உயர்ந்த ஜாதி, இன்னொருத்தன் தாழ்ந்த ஜாதி. உங்க வீட்டு பையனோ பொண்ணோ தாழ்ந்த ஜாதியை விரும்பி கூட்டிட்டு வந்தா ஏத்துக்க மாட்டோம். நான் தமிழன், அவன் வந்து கன்னடன், நான் இந்தியன், அவன் சைனா. எத்தனை வேற்றுமை! இத்தனை வைத்துக்கொண்டு எப்படி நாம இறைநிலை உணர்வு பெற முடியும்? முதல்ல மனதை சமநிலைப்படுத்தணும். தவமும் பண்ணுங்க. நாம இப்ப சொல்ற தவம் வந்து கூர்ந்து பார்க்கிற ஒரு கான்சென்ட்ரேஷன் தான். இட் இஸ் நாட் ஆக்சுவலி மெடிடேஷன், இட் இஸ் கான்சென்ட்ரேஷன். ஆனா இந்த பேதம் இல்லாம போகும்போது அந்த கான்சென்ட்ரேஷன் சொல்றமே, கூர்ந்து பார்க்கறது, அது தவமாகும். அங்க கூர்ந்து பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி ஒரு நிலை வரும். அதனால இன்னும் ஆழமா நீங்க விஷயங்களை புரிந்து கொள்ளணும். அந்த அர்த்தத்தை புரிந்து ஏற்றுக்கொண்டு நீங்க செயலுக்கு வரும். சிறப்புங்கய்யா, சிறப்பு சிறப்பு. என்னோட ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, இது யூடியூப்ல வரும்போது இன்னொரு 2-3 தடவை அன்பர்கள் எல்லாருமே போட்டு கேட்கணும். ஏன்னா இதுல வந்து ஒரு பரிமாணத்துல இப்ப நம்ம புரிஞ்சிட்டு இருப்போம். ஆனா நீங்க இன்னைக்கு கொடுத்த உரையில பல பரிமாணங்கள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை இன்னும் நம்ம ஆழமா சிந்திக்கலாம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த தவம் ஏதோ சொன்னீங்க, அதை வந்து அடுத்த தடவை எங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க. நன்றி நன்றி. அந்த உணர்வு தவம் சொன்னீங்க இல்லையா? நீங்க மனசை பக்குவப்படுத்திட்டே வாங்கம்மா. சரி, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து சங்கர் கேரளா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சங்கர். அருமையான சிந்தனைங்க, ரொம்ப ஆழமான சிந்தனை, ரொம்ப டீப்பா கொண்டு போன ஒரு சிந்தனை. அதுல நல்லா பிரபஞ்சத்துல அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்கிறது நல்ல உணர்வுபூர்வமான ஒரு இதை விளக்கம் கொடுத்தீங்க. இதுல எனக்கு ஒரு கேள்விங்க, இந்த இப்போ கடைசியா சொன்னீங்க அந்த உடல் ரெண்டு இணையும் போது அந்த விந்து நாதம் இது ரெண்டும் இணையும் போது டச் ஆகுறது இல்லை அப்படின்னீங்க. அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னீங்க. அந்த அந்த நடுபாகம் எப்படி வருதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எந்த ரெண்டு பொருளும் இணையும் போது அது உள்ளுக்கு இப்படி போகாது, இப்படி போட்டு இது பேர் கோயின்சைடுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல.
நீங்க ஒரு செவுத்துல வந்து ஒரு பேப்பரை ஒட்ட வச்சாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கேப் அந்த பேப்பருக்கும் ஒரு நோட்டுக்கும் இருக்கும். வேற மாதிரி சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புளியங்காய் புளியம்பழம் ரெண்டும் கொஞ்சம் ஒப்பிட்டு சிந்திங்க. ஆமா ஆமா புளியம்பழம் ஆகும்போது ரெண்டு வேறு தெரிஞ்சு போச்சு. ரெண்டுக்கு இடையில ஒரு கேப் இருக்கு. ஆனா காயா இருக்கும் போது அந்த கேப் இருக்கு, ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒட்டிட்டு இருக்கும். ஆனா அது கனியும் போதுதான் தோடு வேற பழம் வேற. அப்ப நீங்க கனியும் போது அந்த உண்மையை நீங்க உணர முடியும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டே வரணும். உணர்றது கூட ரெண்டாவது புரியணும். அது இன்னும் புரிய வைக்கணுமானா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. இப்போ ஒரு விண் துகள் அது சுத்திக்கிட்டே இருக்கு. நடுவுல ஒரு துவாரம் இருக்கு. துவாரம் சொன்னா அது சுழலாத பகுதி. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு உருண்டை வடிவத்துல இதுதானே விண்துகள் இருக்கு. அந்த உருண்டையில நடுவுல ஒரு ஹோல் மேல இருந்து கீழே இருக்கா. இப்ப அந்த மாதிரி இந்த உடலை வந்து ஒரு உருண்டையா பாதிச்சு விடுங்க. இப்ப நடுவுல ஒரு ஹோல் வருமா வராண்டாமா? ஏன்னா ஒவ்வொரு லேயரும் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப எங்கெல்லாம் சுழற்சி இருக்கோ அங்கெல்லாம் மையத்துல சுழற்சி அற்ற ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். அப்ப மொத்தமா அந்த எல்லா ஸ்பேஸும் சேரும் போது அது டியூப் மாதிரி பிளாக் டியூப், ஆலோ டியூப் உருவாயிடும். அப்போ அந்த டியூப் வாயிலா தான் பிரபஞ்ச சக்தி உள்ள வருது, உடலை இயக்குது, 7 சக்கரங்கள் மூலமா இயக்குது. நமக்கு தெரியாது. ஆனா அதை நல்ல பாவனை பண்ணக்கூடிய சக்தியும் கிடைச்சி அந்த பிரணவ உடல் அப்படியே மானசீகமா கண்டு அந்த பிரணவ உடல் சொல்லிட்டே இருக்கு. இப்ப இந்த பிரணவ உடல் தரமாற்றம் அடையல, தன்மாற்றம் அடையாம அந்த காந்த உடல் காந்த உடலாகவே இருக்கு. கரெக்ட். இப்போ நடு சுத்திட்டு வேறு இருக்குதா, மையத்துல ஹாலோ. அந்த ஹாலோ வழியா பிரபஞ்ச சக்தி உள்ள வரும். வந்து அது விரியும் போது ஜீவகாந்த காலத்தோடு கலரும். இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அப்ப அதுக்கு தனியா ஆழமா தவம் செய்யணும். பட் இத்தனையும் ஒரு அரை மணி நேரம் பாவிக்கிற போது எண்ணங்கள் வரக்கூடாது. இங்கதான் அதனாலதான் மனவளம் மனவளம் சொன்னேன். யாருடைய மனசு சமநிலை அடையுதோ, பற்று விடுதோ, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுதோ, அவங்களால மட்டும்தான் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம சொல்லக்கூடிய காட்சியை உருவப்படுத்தவும் அதுக்குள்ள நுழையவும் அவங்களுக்கு அந்த திறமை கிடைக்கும். அதனால முதல் அதை செய்யுங்க. உங்க வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. எதிலும் முரண்படாதீங்க. எதுக்கும் உயர்வு தாழ்வு சொல்லாதீங்க. எனது என்று எதுவும் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் பக்குவம். ஆனால் கண்ண மூடி அப்படியே உட்காரும் போது எல்லாம் அகக்காட்சியா தெரியும். ஆமாங்க, அவ்வளவுதான். அந்த கருவறையில முதல்ல வர்றது அந்த நடுபாகம் தானுங்க. அதெல்லாம் அப்படிலாம் போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. ஒரு 2 விஷயம், 2 இயக்கம், உயிர் ஆனா இதுவும் இயங்குது இதுவும் இயங்குது, ரெண்டும் சேருதுன்னா உள்ளுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி போய் சேருது, ஒட்டுறதுன்னு வைங்க. அப்ப நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஒரு பைய 2 பைய தச்சா என்ன ஆகும் நடுவில்? நீங்க உடனே இப்ப போய் கண்ணாடிக்கு முன்னாடி பாருங்க. சட்டையை பனியெல்லாம் கட்டிட்டு இங்க இருந்து கோடு இப்படியே வந்து அந்த மூக்கு வழியா இந்த இடம் இங்க அப்படியே போய் குறியில கூட இருக்கும் அந்த லைன், அப்படியே முதுகு தண்டு வழியா ஒரு பேக்கேஜ் மாதிரி போகும். பருவுடல்ல தெரியுது. இன்னும் பிரணவ சரீரத்துக்குள்ள போனீங்கன்னா அந்த பிளாக் டியூபே நீங்க பார்க்க முடியும். சுழுமனை நாடின்னு சொல்றோமே, பார்க்கறதுன்னா அந்த பாவனைக்குள்ள தெரியும் அது. அதனால அது அதுக்கு மேல நீங்க நகர முடியாது. மற்றபடி இன்னும் இந்த சமநிலைக்கு வாங்க. இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து இன்னும் டீப்பா போகணும்னா நீங்க நல்ல சமநிலைக்கு வந்து ஓரளவுக்கு குடும்ப கடமைகள்லாம் முடிச்சு இனி இந்த வீட்டுக்கு நான் தேவையில்லைங்கிற அளவுக்கு ஒரு கட்டம் வரணும்ல. இப்ப எனக்கு நான் என் வீட்டுக்கு தேவையில்லை, 75 வயசு, எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி இருக்கு, அவங்க எல்லாம் தொழில் பார்க்கறாங்க. நான் வந்து உண்மையில அவங்களுக்கு ஏதோ வீட்டுல இருந்தா அவங்களுக்கு திருப்தி, ஒரு ஒரு மாரல் சப்போர்ட் அல்லது ஐயா இருக்காருங்கிறது. இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, வேணா ஒரு நாள் 2 நாள் கவலைப்படுவாங்க. அப்புறம் அதே
அந்த மாதிரி மனசை நம்ம ஒரு 60 வயசு 55 வயசுல கொண்டு வந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு 10 நாள் 20 நாள் வீட்டு விட்டு போனா ஒன்னும் வீட்டுல ஒன்னும் குழிமொழி போகாது அப்படின்னு வந்த பிறகு வனப்பிரஸ்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கோயம்புத்தூர்ல வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் உருவாயிட்டு இருக்குது. இப்பவுமே கிளாஸஸ் நவம்பர்ல இருந்து இன்டென்சிவ் கோர்ஸ் நடத்துறோம். என்ன, ஒரு 25 பேருக்கு இடம், 12 ஆண்கள் 12 பெண்களுக்கு. நவம்பர் மாசம் முதல்ல பப்ளிஷ் ஆகும், வாட்ஸ்அப்ல வேதம் குழப்பம் வாட்ஸ்அப்ல வரும். எல்லா மாசம் நடக்க போகுது. அப்போ நான் அங்க வந்து சண்டே டு சண்டே 8 நாள் இருப்பேன். 8 நாள் உங்களுக்கு யார் இருக்க முடியுமோ வாங்க. 5 நாள் மட்டும் அந்த இன்டென்சிவ் கோர்ஸ். அதுல தொடர்ந்து அப்பப்போ வந்து போயிட்டு நீங்க மனப்பிரஸ்தம்னு பேர். அந்த 5-8 நாள் நீங்க வீட்டுல இல்லைன்னா வீட்டுல ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்து ஒரு துறவு நிலை மன அளவில். நான் வீட்டுல இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்த பிறகு உங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு முடிவுனா நீங்க தனியா வந்து அந்த கிராமத்துல உட்கார்ந்து 10 நாளோ 20 நாளோ மௌனம் போட்டு உங்களுக்குள்ள நீங்க பயணிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க வைராக்கியத்தோட விவேக புத்தியோட முயன்றீங்கன்னா அது கைவல்யமாகும். அல்லாம மேலோட்டமா போனா குடும்ப அமைதியை நீங்க தக்க வைக்கலாம். இந்த அறிவு தெளிவு கொண்டு தனிமனித அமைதி, குடும்ப அமைதி அது வேற விஷயம். ஒரு உங்களை நீங்கள் இறைவனாக முழுமுதற் பொருளாக முழுமை பொருளாக உணர வேண்டுமானால் இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் சாத்தியப்படும் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு ஒரு தனி பாக்கியம் இருக்கணும். ஆனா குறைந்தபட்சம் மனவளக்கலையின் மூலமா தனிமனித அமைதி, குடும்ப அமைதி, ஒரு மகிழ்ச்சியை தக்க வைக்கிற சூழல் எல்லாம் உருவாக்கி இல்லறத்துல வாழ்ந்து அப்படியே ஒரு கட்டத்துல போய்க்கலாம். நன்றிங்க, முயற்சி பண்றீங்க. வாழ்வோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து நாகேஸ்வரி அம்மா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளம். இப்போ நம்ம தவத்துல அங்கயா சுத்தவெளியோட மட்டுமே நம்ம இருக்கோம். இந்த சுத்தவெளிங்கிறது நம்ம மனதுக்கு தான் மகிழ்ச்சி. பஞ்சபூதங்களுக்கு அடித்தளமா மனம் இருக்கு. மனதை வந்து சுத்தவெளிக்கு ஒப்பாதான் குறிப்பிடுறாங்க. நம்ம உடல்லையும் விசுக்தி வரைக்கும் பஞ்சபூதம், விசுக்தி தாண்டி மேல வந்தாதான் ஆகியா உயிரும் மெய்ப்பொருள் மேல இருக்கு. அப்ப அந்த மெய்ப்பொருளுக்கான தவம் நம்ம என்ன பண்றோம், அது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அப்புறம் பட்டினத்தார் பாடல சொல்லும் போதும் நினைமின் மனமே சிவபெருமானை செம்பொன்னம் பலவனைன்னு தான் சொல்றாரு. இந்த உலக பொய் வாழ்க்கையை ஓம்பற்க உடலை ஓம்பற்கன்னு சொல்றாரு. மத்த ஆன்மீகத்தை நான் பார்க்கும்போது அவங்களும் இந்த பிரம்மகுமாரிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் அந்த செம்மையான பொருளை பாருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நமக்கு வந்து நம்ம இன்னும் முழுமை அடையலையோ. எனக்கு ஒரு சந்தேகம், நான் சுதவெளியிலேயே இருக்கும்போது மனதுக்கு மட்டும் பக்குவம் அடைகிறேன், அறிவுல தெளிவா இருக்கனா, இந்த சுயம் பிரகாசமா இருக்கா? ஏன்னா ஜோதி சுயம் ஜோதி பரம்னு வள்ளலார்லாம் சொல்லியிருக்காரு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எனக்கு அதுல கொஞ்சம் தவத்துல வந்து அந்த ஒரு இது இருக்குங்கய்யா. அறிவு தெளிவாகிறதுக்கு நம்ம எதை பாவிக்கிறோம், சுத்தவெளிங்கிறத மனதை தெளிவாக்குறதுக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை தெளிவுபடுத்துங்கய்யா. ஆமா, அது திருப்பி அதே தான் நான் சொல்ல வரேன். புஸ்தகத்துல அது இருக்கும், அவங்க அதை சொன்னாங்க, இதை நினைங்க, அதை அப்படி பண்ணுங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு வராது. நீங்க சிவத்தை எல்லாம் நினைக்கலாம் முடியாது. அது நினைப்பற நினைந்து அது நினைக்கவே கூடாது. நீங்க அதான் சொன்னேன், பல படித்தளங்கள் யோகால இருக்கு. அதுக்குள்ள நீங்க பயணிக்கிறோமானால் உங்களுடைய முதல் தகுதி மனதை சமநிலைப்படுத்துங்கள். சமாதானம் அடைகிறவன் பாக்கியவான். அடிக்கடி சப்ஜெக்ட்ல அதான் சொல்லுவேன். நீங்க அதை செய்யாம எந்த தவம் பண்ணா இறைவனை உணரலாம்னா ஒரு தவம் பண்ணாலும் உணர முடியாது. unless you achieve the state of equilibrium. மனதை சமநிலைப்படுத்தாம நீங்க ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது. நான் வலுவா திருப்பி சொல்றேன், தவம்லாம் ரெண்டாவது, கொஞ்சம் பண்ணுங்க, வேண்டாம் சொல்லல. ஆனா முதல் இம்பார்ட்டன்ஸ் உங்க மனம் சமநிலை அடையணும். உங்க வீட்டுக்காரர் அப்படித்தான் இருப்பார், உங்க மாமியார் அப்படித்தான் இருப்பார், நீங்க பெத்த பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்கும், இந்த சமுதாயம் இப்படித்தான் இருக்கும், இந்த இயற்கை இப்படித்தான் இருக்கும். இதுக்கு முரண்படாம யூ ஜஸ்ட் அக்செப்ட். உங்க ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணுங்க. எந்த மாற்றத்துக்கு நீங்க முயலக்கூடாது. அது அப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ற மனசு வந்ததுன்னா மனம் சமநிலையில நிற்கும். அந்த மென்டல் ஃப்ரீக்வன்சி சொல்றோமே,
அது அப்படியே சமமா வரும். அப்போ அந்த நிலை வர வரவே உங்களை அறியாமலே நீங்க எங்கேயோ உங்களை அறியாமலே பயணிப்பீங்க. முயற்சி எடுத்து வரக்கூடியது இல்லை, எல்லா முயற்சியும் விட்டாதான் வரும். அந்த மனம் நிக்கணும்னு சொன்னால அந்த நிற்றல், மனம் அலையாது நிற்க வேண்டுமானால் மனம் ஏன் அலையுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது பொருளை தேடுது, வாழ்க்கை துணையை தேடுது, இல்லற வாழ்க்கையை தேடுது, தேடுதோடு நிக்குதா, உரிமை கொண்டாடுது. அந்த மனதினுடைய டிராவல், அதுல இருந்து நீங்க ரிட்டர்ன் ஆகணும். மன அளவுல வீட்டுக்காரர் வீட்டுக்கு போக சொல்லல, மன அளவுல எல்லாமே மைண்ட் தான். துறவுன்னு சொன்னா கூட மனதை துறப்பது, பொருளை துறப்பது அல்ல, குடும்பத்தை துறப்பது அல்ல. இதெல்லாம் என்னுடையதுன்னு ஒரு மனம் இருக்குல்ல, அதை துறப்பதுதான் துறப்பு. அப்ப இந்த அளவுக்கு நீங்க செய்தி கேட்டுட்டு நீங்க கொஞ்ச நாள் முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடைங்க. உங்களுக்கே தெரியும் தவம் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது, நீங்க எங்கெல்லாம் போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ரெட்மி ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சிறப்பா இருந்தது ஐயா. ஐயா எனக்கு ஒரு இது என்னன்னா, இந்த அக்கு பிரஷர்ல நுரையீரல் சக்தி, உயிர் சக்தி ஓட்ட பாதை, உயிர் சக்தி ஓட்ட பாதை, இருதயம் சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்றாங்க. அதுலதான் அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தேன். அதுவும் நீங்க சொல்றத ஒன்னா கோயின்சைடா இருக்க வாய்ப்பு இருக்கா ஐயா? இல்லைங்க, அக்கு பிரஷர் ஒரு மருத்துவ இது. அதுக்கு இறைநிலை உணர்வுக்கும் சம்பந்தம் எல்லாம் இல்ல. நீங்க சொன்னீங்களே இதுல இந்த சேனல்ல இருந்து இங்க இருந்து ஆரம்பிச்சு இது இப்படி போகும், இந்த இதுல போகும்னு சொன்னீங்கல்ல ஐயா. அதனால அது ஒரு உறுப்பு வழியாக அந்த ஹாலோ இது அதெல்லாம் போறது. நீங்க அக்கு பஞ்சு பிரஷருக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது உடலை நல்லா ஆரோக்கியமா வைக்கக்கூடிய ஒரு மெத்தடை தவிர நீங்க சமநிலை அடைவதற்கோ இறைநிலை உணர்வதற்கோ அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அந்த ஹாலோ இது சொன்னீங்களே, அதனால இது அது இல்லை 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 இல்லம்மா, இல்ல. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா ஐயா கிட்ட கேட்கல, அனலைஸ் பண்ணி. வாழ்க வளமுடன். எல்லாரும் தெளிவா இருக்காங்கம்மா. ஐயா நிறைவு பண்ணிக்கலாமாங்க ஐயா? அதுக்குதான் சொல்ல வரேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை திரும்பவும் வாழ்த்தி விடுவோம் துரிய நிலையில் என்று. டாக்டர் ஞான ரிஷி ராதாகிருஷ்ண ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் சிந்தனை ஆற்றல், ஆன்மீக தொண்டு, தொழில் வளம், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குணமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீர் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க.